வணக்கம். 63 நாயன்மார்கள் வரலாறு பார்க்குறோம். அதில் சோமாசிமார நாயனார். இவர் அந்தண மரபைச் சேர்ந்தவர். சோமயாகம் பண்ணிய சோமயாஜிதான் சோமாசி என்று வழங்கப்பட்டது. இவர் திருவாரூர் அருகில் பேரளத்துக்கு கொஞ்ச தூரத்தில் அம்பர் மாக்காளம் என்று இரட்டை ஊர்கள் அடுத்தடுத்திருக்கிறது. அந்த அம்பரை சேர்ந்தவர்தான் சோமாசிமார நாயனார். அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகையில் போற்றி பாடியுள்ளார். மேலும் இவரை பற்றி ஒரு சிறப்பு பாடல். அம்பர் நகர் அந்தணர் சோமாசிமாரர் அன்பர்களாம் யாவர்க்கும் அன்பின் அமுதளிப்பார் உம்பர் நிகழ் வகை யாகம் பரவும் செய்யும் உண்மையினார் ஐந்தெழுத்தும் ஓவான் ஆவார் நம்பர் திகழ் திருவாரூர் நயந்து போற்றும் நாவலர்கோன் அடிபரவும் நன்மையாலே இம்பர் தொழ உம்பர் பணிந்து ஏத்த வேலை ஏழுலகும் உடனாலும் இயல்பினாரே. இவ்வாறாக அவரை புகழ்ந்து பாடியிருக்கிறார்கள். சுக்ல யஜுர் வேதியான அவர் சோமயாகம் செய்த இடம் என்று அம்பருக்கும் அம்பர் மாக்காளத்துக்கும் இடையே நடுவில் உள்ள ஒரு மண்டபத்தை சொல்கிறார்கள். வைகாசி மாதம் ஆயில்யத்தில் அந்த யாகத்தை நினைவில் கொண்டு இன்றும் சிறப்பாக உற்சவம் நடத்துகிறார்கள். பெரிய புராணத்தில் சோமாசி பற்றி சொல்லும் பொழுது அவர் யாக கர்மாவின் மூலமாக பரமேஸ்வரனை பிரீத்தி செய்துவிடலாம் என்ற அபிப்பிராயம் உடையவர் என்று கூறப்பட்டிருக்கிறது. நாமாக ஈஸ்வரனை வரவழைக்க முடியாத போது நமக்காக குருவை அல்லது குருத்தானத்தில் உள்ள ஒருவரை நாடி அவர் மூலமாக ஈஸ்வரனை வரப்படுத்தி கொள்ளலாம் என்கிறது இவ்வரலாறு. சோமயாகத்தினால் பரமேஸ்வரனை பிரீத்தி பண்ண வேண்டும். அதிலே நாம் கொடுக்கிற ஆகுதிகள் அக்னி மூலமாக அவரை சென்றடைகின்றன என்று வெறுமனே ஒரு நம்பிக்கையின் மூலம் தெரிந்து கொண்டால் மட்டும் போதாது. ஈஸ்வரன் பிரத்யட்சமாக யாகத்திற்கு வந்து ஆகுதியை நேரடியாக வாங்கி கொள்ள வேண்டும் என்று சோமாசிமாரருக்கு ரொம்ப தாபமாக வேட்கையாக இருந்தது. அவருக்கு நேரடியாக ஆவிர்வாகம் தர வேண்டும் என்ற ஆசை அவருக்குள்ளே வளர்ந்து கொண்டே வந்தது. அதே சமயத்தில் நமக்காவது ஈசனாவது நேரே வந்து தரிசனம் தருவதாவது ஆகுதிகளை பெற்று செல்வதாவது இப்படியெல்லாம் எண்ணி அவர் தனக்குள்ளே வருந்துகிறார். ஈசன் வரவழைக்கும் சக்தி பக்தி நமக்கு ஏது என்று மனம் சலிப்படைந்தாலும் ஆசை ஆர்வம் அவர் மனதில் மேன்மேலும் பெருகி அவரை உந்தி தள்ளியது. எப்படியாவது முயன்று பார்ப்போமே என்று மனம் சிந்தித்து செயல்பட தொடங்கியது. ஈசனின் பரமபக்தர் அல்லது அவரோடு நெருங்கிய தொடர்பு உடையவர் யாராக இருந்தாலும் அந்த பெரியவரிடம் சென்று வேண்டிக் கொண்டு ஈசனிடம் சிபார்சு செய்ய சொல்லலாம். அவர் மூலமாக ஈசனை வரவழைத்து நம் வேட்கையை நிறைவேற்றி கொள்ளலாம் என்றெல்லாம் கற்பனா மூலம் அவர் யோஜனை செய்து கொண்டிருந்தார். இது சமயத்தில் மாரநாயனார் சிவத்தலங்கள் தோறும் சென்று சிவதரிசனம் செய்து வரும் வேளையில் திருவாரூரை சென்றடைந்தார். திருவாரூர் தேவாசிரி திருமண்டபத்தில் தொழுது நின்ற சமயத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன் மனைவி பரவினாச்சியாருடன் வந்து சிவதரிசனம் செய்தார். அவரை கண்டதும் மாரநாயனாருக்கு அளவிலா இன்பம் பெற்று தன் தீராதாசை நிறைவேற்றும்படி அவர் தாழ் பணிந்தார். சுந்தரமூர்த்தி நாயனாரும் அவர்பால் அன்பு கொண்டு ஈசனிடம் அவருடைய வேட்கையை முறையிடுகிறார். ஈசன் தன் திருவிளையாடலை வழக்கம் போல் தொடர்கிறார். ஈசன் நாளை நாம் யாகத்திற்கு எழுந்தருள்வோம், ஆனால் எந்த ரூபத்தில் எந்த உருவத்தில் வருவேன் என்று கூற முடியாது. இப்படியாக ஈசன் கூறுகிறார். மாரநாயனார் எம்மை சரியாக அடையாளம் கொண்டு ஆவிர்வாகத்தை எமக்கு அளிக்க வேண்டும் என்று கூற சுந்தரரும் மாரரிடம் சென்று இவ்வாறாகவே கூறினார். ஈசன் வந்து விடுவார்,
அவர் எந்த ரூபத்தில் வருவார் என்று தெரியாது. ஆனால் நீர் தான் அவரை அடையாளம் கண்டு ஆவிர்வாகத்தை அளிக்க வேண்டும் என்று நுட்பமாக சொல்லிவிட்டு வந்து விட்டார். மாறருக்கு மிகவும் சந்தோஷம். யாகத்துக்கு ஏற்பாடு செய்தார். தடபுடலாக யாகத்திற்கு ஏற்பாடு செய்தார். ஈசன் நேரடி தரிசனம் என்பதால் முனிவர்கள், யோகிகள், அந்தணர்கள் பலரும் நிரம்பி வழிந்தனர். ஈசன் எப்படி வருகிறார்? வேள்வி ஆரம்பித்தாயிற்று. ஈசன் எப்படி வருகிறார்? 4 வேதங்களையும் 4 நாய்களாக கையில் பிடித்தபடி 2 மகன்கள். 2 மகன்கள் யாரு? பிள்ளையாரும் முருகரும் இல்லையா? 4 வேதங்களையும் 4 நாய்கள் மாதிரி அவர்களை கையில் எடுத்தபடி 2 மகன்களும் வருகிறார்களாம். மனைவி கல் நிறைந்த குடத்தை சுமந்தபடி வருகிறாராம். மனைவி யாரு? பார்வதி தேவியார். கல் நிறைந்த குடத்தை சுமந்தபடி வருகிறாராம். சரி, ஈசன் எப்படி வருகிறார்? நந்தியை தோளில் போட்டுக்கொண்டார். அவருடைய வாகனமான நந்தியை தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டார். புலையராக காட்சியளிக்கிறார். தாரை தப்பட்டியுடன், ஆரவாரத்துடன், அபரிமிதமான வேகத்துடன் அலைந்து ஓடி வந்து கொண்டிருக்கிறார்கள். புலையர் வேடமிட்டு ஈசன் வருகிறார். இதை பார்த்த அந்தணர்கள் அரண்டு போய், அபச்சாரம் நேர்ந்து விட்டது, வேள்வி சமயத்தில் யாகத்தில் அபச்சாரம் நேர்ந்து விட்டது அப்படின்னு அலறியபடி பரவி ஓடுகின்றனராம். ஆளுக்கு ஒரு மூலையால் ஓட்டம் பிடித்தனராம் அந்தணர்கள். ஆனால் மாறரும் அவர் மனைவியும் இவரை அடையாளம் கண்டு வரவேற்று ஆவிர்வாகம் அளித்து அவரை உபசரித்தார். ஈசன் கமலாம்பாளோடு காட்சியளித்து அவ்விருவருக்கும் அனுக்கிரகம் செய்கிறாராம். எப்பேற்பட்ட நிகழ்வு! ஈசன் இப்படியாக காட்சி கொடுக்கிறார் மாறநாயனாருக்கு. சோமாசி மாறநாயனார் என்று பெயர் பெற்று ஆரூரில் தங்கி சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருவடி பற்றி குரு அருளோடு திருவருளும் பெற்று ஈடு இணையில்லா சிவபதம் அடைந்தார் மாறநாயனார். இதுவே மாறநாயனாரின் வரலாறு. தேங்க்யூ.